விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். ஸ்ரீ குருபியோ நமஹா. நாச்சியார் திருமொழி தொடர் சொற்பொழிவு வரிசையில் 9வது பகுதி. இதிலே நாச்சியார் திருமொழி என்னும் அந்த பிரபந்தத்தின் 8வது திருமொழியை காணவிருக்கிறோம். விண்ணீல மேலாப்பு என்று தொடங்கும் திருமொழி. இதற்கு முந்தைய திருமொழியிலே ஆண்டாள் பாஞ்சஜன்யத்திடம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாள். கண்ணனோடு தனக்கு இருந்த காதலை தெரிவித்திருந்தாள். பாஞ்சஜன்யம் செய்த பெரும் பேரு அவனுடைய திருத்தோள்களிலே ஏறிக்கொண்டு நினைத்த பொழுதெல்லாம் அவனுடைய திருவாய் அமுதத்தை பருகியபடி இருக்கிற அந்த பேற்றை கொண்டாடினாள். கேட்ட எந்த கேள்விக்கும் பாஞ்சஜன்யத்திடமிருந்து பதில் வரவில்லை. ஆண்டாள் இந்த திருமொழியில் அதை தொடர்ந்து மேகங்களை திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு தூதாக அனுப்பும்படியாக பதிகம் பாடி அருள்கிறாள். இந்த திருமொழியில் சென்றைய திருமொழியில் பாஞ்சஜன்யத்தை சொன்னவளுக்கு அந்த பாஞ்சஜன்யத்தின் எப்பொழுதும் விட்டு பிரியாமல் இருக்கும் பெருமானுடைய நினைவு அதிகரிக்கும்படியாக செய்தது. அந்த பாஞ்சஜன்யம் பெருமானுக்கு அடிமை செய்து வாழ்பவன், தன்னுடைய தர்மத்திற்கு ஏற்றார் போல் அவனை விட்டு பிரியாமல், அப்படி பிரிந்தால் காட்சியோ வேறு பொருளோ இல்லாமல் இருப்பவன், அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அடிமைக்கு சுவாமியை பிரிந்தால். அப்படி இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்திடம் இவ்வளவு கேள்விகள் கேட்டும் அவன் பதில் சொல்லாமல் இருந்த நிலையில் ஆண்டாளுக்கு பெருமானுடைய நினைவு அதிகரித்ததாம். இதோடு கூட அப்பொழுது மழைக்காலம் வந்து சேர்ந்தது. மழைக்காலம் வந்தால் தானும் மீண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி சென்ற பெருமான் வருவானோ என்று ஆண்டாள் எதிர்பார்த்தாள். ஆனால் மழை மாத்திரம்தான் வந்தது. மழை மேகங்கள் வந்தன, பெருமான் திரும்பி வரவில்லை. இதை பார்த்த ஆண்டாள் இன்னும் மயக்கமுற்றாள். பாஞ்சஜன்யத்துக்கு மேகங்களோடு ஒரு தொடர்பு உண்டு. மேகங்கள், அதுவும் மழை மேகங்கள் அதிர்ந்து இடிமுழக்கம் எழுப்புவது போலே இருக்குமாம் பாஞ்சஜன்யத்திலிருந்து வரக்கூடிய நாதம், அந்த சங்கநாதம். அந்த முழக்கத்தோடு மேகங்களுடைய இடியோடு தொடர்புடைய இந்த ஒரு ஒற்றுமை இருப்பதினாலே ஆண்டாள் மேகங்களுடைய சப்தத்தை கேட்டாவது உயிர் தரித்திருப்போம் என்று பார்த்தார். பாஞ்சஜன்யம் தான் பதில் சொல்லவில்லை, மேகமாவது பதில் சொல்லுகிறதே என்றபடிக்கு ஆறியிருந்தாள். எப்படி சீதையானவள் மகா ஞானியான ஹனுமானை தூது போகும்படியாக பணித்தாளோ அதுபோல இந்த திருமொழியில் ஆண்டாள் மேகங்களை தூதுவிடும்படியாக செய்கிறார். இந்த இடத்தில் ஒரு கேள்வி வரலாம். ஹனுமான் மகாஞானி, நாம் ஒரு விஷயத்தை அவரிடம் சொன்னால் அதை புரிந்து ஏற்றுக்கொண்டு, அதுவும் சீதா பிராட்டியார் சொன்னால் அதை சென்று ராமனிடத்தே சொல்லும் திறமையுடையவர், எத்தனையோ வியாகரணங்களை வாசித்தவர், பாஷையிலே நிபுணத்துவம் உடையவர். ஆனால் இந்த மேகங்கள் அச்சேதன பொருட்களாயிற்றே, அவைகளுக்கு சிந்திக்கும் திறமையோ பேசும் திறமையோ கிடையாதே. அப்படி இருக்க ஆண்டாள் இவற்றை தூது விடலாமா? இந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை வியாக்கியானத்தில் சொல்லுகிறார்கள் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த சமாதானம் என்னவென்றால், காதலிலே கட்டுண்டு கிடப்பவர்களுக்கு அந்த மயக்கத்தால் உயிருள்ள பொருள், ஜடப்பொருள், சிந்திக்கும் திறமையுடைய பொருள், அறிவற்ற பொருட்கள் என்று இந்த பேதம் எல்லாம் தெரியாதாம். ஏதோ ஒரு முறையிலே எப்படியாவது தன் காதலனிடம் தன்னுடைய செய்தியை யாரோ சென்று சொன்னாலும் போதும் என்று நினைக்கிறாள். அர்ச்சாவதாரம் என்று வைணவர்கள் சொல்லுவார்கள். அதாவது இந்த உலகிலே நாம் வழிபட்டு ஆனந்தித்து உபசாரங்கள் எல்லாம் செய்யும் அளவிலே கோயில்களிலும் வீடுகளிலும் விக்கிரக வடிவமாக படங்களிலுமாக எழுந்தருளி இருக்கும் பெருமானுடைய நிலைக்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர். அர்ச்சாவதாரத்திலே பெருமான் காட்சி தருவானே தவிர வார்த்தை ஆடுவது, நம்மோடு கலந்து பரிமாறுவது, நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வது என்பன போன்ற வழக்கங்கள் இல்லை. அதே போல இந்த மேகங்களும் அந்த நிலையில் சொன்னவற்றிற்கு மீண்டு பதிலெல்லாம் சொல்லும் நிலை அற்றவை. அதனால் அர்ச்சாவதாரத்திலே பெருமான் வார்த்தை சொல்ல மாட்டான். விபவாவதாரம் என்று சொல்லுவார்கள். அது ராமனாக கண்ணனாக இவன் அவதாரம் செய்து கீழே இறங்கி வந்த தன்மை. அங்குதான் கேள்வி கேட்பவர்களுக்கு வார்த்தை பதிலாக மீண்டும் வருமே ஒழிய அர்ச்சையில் வராது. இந்த தெளிவு கூட ஆண்டாளுக்கு இல்லாத அளவிலே கண்ணன் பேரிலே அவள் கொண்டிருந்த காதல் அதிகரித்து நின்ற நிலையில் கலங்கி இருந்தாள். இவள் கண்ணன் பேரிலே கொண்ட காதல் என்பது பக்தியின் வெளிப்பாடு என்பதிலே வியாக்கியான சக்கரவர்த்தி தெளிவாக இருக்கிறார். அதன்படிக்கு மனிதர்கள் எப்படி ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொண்டால் சேர்ந்திருக்கும் பொழுது சந்தோஷமாக தரித்திருந்தும் பிரிந்திருக்கும் காலத்தில் துன்பப்பட்டு தரிக்க முடியாத நிலையில் இருப்பார்களோ அதுபோல அடியார்களும் பெருமானிடத்தே கொண்ட பேரன்பின் காரணமாக, இந்த அளவு கடந்த அன்பின் காரணமாக காதலுடையவர்கள் போலே அவனோடு சேர்ந்திருந்தால், அவனோடு கூடியிருந்தால், அவன் திருவடிவை கண்டு
அவன் அதிலே மயங்கி இருந்தால் தரித்தவர்களாகவும் அவனை விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். இந்த இடத்தில் சிருங்காரம் என்பது பக்தியின் ஒரு வெளிப்பாடு போலே காணப்படுகிறது. அதனால்தான் ஆண்களாக பிறந்த மற்றைய ஆழ்வார்கள் கூட நாயிகாபாவத்தை ஏறிட்டுக் கொண்டு தங்களை பெருமானுடைய பிராட்டி போலே பாவித்துக் கொண்டு அவன் மேலே காதல் கொள்ளுவது, ஊடல் கொள்ளுவது, அவனுக்கு தூது விடுவது என்பன போன்றவற்றில் ஈடுபட்டார்கள். ஆண்களானவர்கள் நாயிகா பாவத்தை ஏறிட்டுக் கொண்டு பெண்களாக நினைத்துக் கொண்டு பாடுதல் என்பது கொஞ்சம் கடினமான காரியம். அது பள்ளத்தில் இருக்கும் நீர் மலை மேலே எடுத்து செல்வது போன்றது. ஆனால் இவள் இயற்கையிலேயே பெண்ணானபடியினாலே இவளுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய நீர் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வருவது போலே இந்த நாயிகா பாவம் என்பது மிகவும் எளிமையாக இருந்தது என்று சொல்லுகிறார். 10 பாசுரங்கள் கொண்ட இந்த அழகான திருமொழியில் இருக்கக்கூடிய சுவையான அர்த்தங்களை பெரியவாச்சான் பிள்ளை சொல்லியுள்ளபடியே ரசிப்போம். பாசுரங்கள் இசையோடும் விண்ணப்பம் செய்யப்படும். இந்த திருமொழியின் முதல் பாடல். வெண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. ஆண்டாள் அவளும் கண்ணனும் ஒன்றாக இருக்கும் நேரத்திலே அவர்களுக்கு மேலே ஆகாயத்தை முழுவதுமாக மறைப்பது போலே மேகங்கள் எல்லாம் ஒரு விதானம் கட்டி இருப்பதை போலே பார்க்கிறாள். தானும் தன் தலைவனும் கொலுவீற்றிருக்கும் பொழுது மேலே கட்டி வைக்கும் விதானம் போலே அந்த மேகங்கள் இருப்பதை பார்க்கிறாள். உண்மையில் வைகுண்டநாதனாக இருப்பவனும் அவனுக்கு நித்திய விபூதி, லீலா விபூதி என்று இந்த 2 உலகங்களையும் அவனுடைய தனி உரிமையாக சொல்லுவார்கள். தலைவனுக்கு, உரிமை பூண்ட தலைவனுக்கு அவன் ஒரு இடத்தில் வந்து தங்கினான் என்றால் அதற்கு மேலே ஒரு விதானம் அமைப்பது மரபுதானே. அப்படித்தான் ஆண்டாள் இந்த மேகங்கள் எல்லாம் தாங்கள் இருவரும் வீற்றிருக்கும் பொழுது மேலே விதானம் போலே இருக்கின்றன என்று கொள்ளுகிறாள். அதுவும் விரித்தார் போலே. ஆகாயம் ஒரு அளவும் தெரியாதபடிக்கு முழுவதுமாக இழுத்து கட்டியது போலே இருக்கின்றனவாம் இந்த விதானம். அதிலும் மேகங்காள் என்று பன்மையிலே சொல்லுகிறாள். பல்வேறு மேகங்கள், பல மேகங்கள் அங்கே இருந்தன. சீதா பிராட்டிக்கு தூது அனுப்ப ஒரே ஒரு அனுமன் மாத்திரம்தான் இருந்தான். எத்தனையோ 1000 வானர சைன்யங்கள் எல்லா திக்கிலும் சென்று தேடினாலும் தனக்கு மாத்திரமே சீதையை கண்டு அடைந்த அந்த பேரு கிடைத்ததே என்று அனுமன் வருந்தினானாம். மற்றைய வானரங்கள் எல்லாம் அதை இழந்தனவே என்று. இந்த 2 குறையும் இல்லாதபடிக்கு தூது செல்ல பல 1000 மேகங்கள் இருந்தன. அத்தனை மேகங்களுக்கும் திருமாலை காணக்கூடிய பாக்கியமும் இருந்தது என்று சொல்லுகிறார். இது தவிரவும் மன்னர்கள் அவர்கள் காலத்திலே ஜலக்கிரீடை செய்ய செல்லும் பொழுது மேகர் என்ற குலத்தவர்கள் முன்பாக செல்லுவார்களாம். அவர்களோடு சேர்ந்து மன்னனும் குதூகலமாக ஜலக்கிரீடை செய்து வருவானாம். அதுபோல இங்கே இந்த மேகங்கள் எல்லாம் பெருமானோட நீர் விளையாடல் ஆடி அவனால் வாரி இறைக்கப்பட்ட நீரை தங்களுள் சுமந்ததினாலே இப்படி கருத்திருக்கின்றன, மழை பொழியவிருக்கின்றன என்றும் கொள்ளுகிறாள். இப்படி பல மேகங்கள் விதானம் விரித்தது போலே அங்கே நிற்பதை கூறிய ஆண்டாள் திருவேங்கடத்து என் திருமால் என்று சொல்லிக் கொள்ளுகிறாள். அதுவும் அந்த திருவேங்கடம் தென்னீர்பாய் வேங்கடம், குளிர்ந்திருக்கக்கூடிய இறைவன் திருமால் உறைவதினாலே அவனோடு சம்பந்தம் ஏற்பட்டதினாலே அந்த மலையும் அந்த மலை பிரதேசத்தில் உள்ள அருவி இவைகள் எல்லாம் குளிர்ந்திருந்தனவாம். அதுவும் அங்கே கொட்டிய அந்த மழையினால் அருவிகள் ஏற்பட்டு பாய்ந்து ஓடக்கூடிய வேங்கடமாக இருந்ததாம். அவனோடு சம்பந்தம் ஏற்பட்டால் அவன் தன்மை எல்லா பொருட்களுக்கும் வந்துவிடும். எப்படி ராமனை பிரிந்த பொழுது அந்த நாட்டில் இருந்த குளங்கள், குட்டைகள், ஆறு இவைகள் எல்லாம் வறண்டு போனவாம். அதுபோல இங்கே திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தம் கிடைத்ததால் இயற்கை வளம் பெருகி நீரோடைகள் எல்லாம் நிரம்பி அருவிகள் எல்லாம் மலையில் பட்டு பாய்ந்து ஓடி வருவது போல இருக்கின்றதாம். என் திருமால் என்று சொல்லிக் கொள்ளுகிறாள். இவன்தான் தனக்கும் பிரபு, இவர்களுக்கும் பிராட்டியான மகாலட்சுமி தாயார் தான் புருஷகாரம் செய்ய போகிறாள். இந்த போதையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது, அவளும் நம் அடியவள் தான், அவளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல போறவள் இந்த இடத்தில் சொல்ல போவது மகாலட்சுமி தாயார் தான். அதனால்தான் தனக்குரிய சம்பந்தத்தை பிராட்டி மூலமாக இட்டு என் திருமால் என்று சொல்லுகிறாள். போந்தானே என்று கேட்பதினாலே அவளுக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை என்பது பொருளாகிறது. அவன் வந்து விட்டானா என்பது போலே பொருள். இந்த மேகங்கள் எப்படியும் விடை சொல்லாது என்பது தெரியாதவளாக ஆண்டாள் இல்லை. ஆனால் கலக்கத்தினாலே அவன் வந்து விட்டானோ என்று கேட்பது போலே இருக்கின்றது. கேட்ட மேகங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் வாய் மூடித்தான் இந்த இடத்திலும் நின்றன. வனவாசத்திலே சீதா பிராட்டியாரை முன்னே நடக்க விட்டு அவளை பின்தொடர்ந்து வருவானாம் ராமன். அதுபோல இங்கேயும்
மேகங்களை முன்னால் செல்ல விட்டு பெருமான் ஒருவேளை பின்னால் வருகிறானோ என்பது போலே இந்த கேள்வி. மேகங்கள் வாய் திரவாமல் இருந்தன, அவைகளுக்கு பேச தெரியாது. ஆனால் ஆண்டாள் ஒருவேளை கண்ணன் வரவில்லை போல் இருக்கிறது, அதனால் தான் சொல்ல முடியாமல் இந்த மேகங்கள் எல்லாம் மௌனமாயிருக்கின்றன என்று கருதினாள். கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை. ராமனை நினைந்து கொண்டிருந்த சீதை அனுமனை பார்த்தவுடன் தாமரை இலையிலிருந்து தண்ணீர் துளிகள் வழுக்கி விழுவது போலே அவளுடைய திருக்கண்களில் இருந்து நீர் சொரிவதை பார்த்த அனுமன் எந்த குலம் அழியப் போகிறதோ அன்னையினுடைய கண்களில் நீர் பூத்ததே என்று கேள்வியாக கேட்கிறார். அதுபோலே வருந்திய நிலையில் சீதா பிராட்டியார் கண்ணீர் சிந்தியது போலே ராமனை பிரிந்து இங்கேயும் ஆண்டாள் கண்ணீர் சிந்துகிறாள். அந்த கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை. அவளுடைய கண்களில் இருந்து ஆறாக பெருகி வழிந்தன கண்ணீர். அது அவளுடைய மார்பிலே பட்டு தெரித்ததாம். திருவேங்கட மலையிலிருந்து பெருமான் வராமல் போனால் என்ன, அவனுக்கு பிடித்த அந்த திருவேங்கட மலையை நான் இங்கே என்னுள்ளேயே படைக்கிறேன் என்றாள். திருவேங்கட மலையின் பெருமை என்ன? தென்னீர்பாய் வேங்கடம். அது அருவிகள் எல்லாம் பாய்ந்தோடும் குளிர்ந்த பிரதேசமாக இருப்பதினாலே இவன் அங்கே விரும்பி உரைகிறான். அதனால் அதை விடாமல் அங்கேயே இருக்கிறான், இங்கே வரவில்லை. இங்கே அவனுக்காக ஒரு திருவேங்கடத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றபடிக்கு அங்கே அருவிகளிலிருந்து தண்ணீர் பெருகி அது பாறைகளிலே பட்டு தெரித்து பன்னீர் தெளிப்பது போலே குளிர்ச்சியாக அந்த பிரதேசத்தை ஆக்குவது போலே என் கண்களிலிருந்து பெருகி வரும் நீரானது என் மார்பில் பட்டு தெரிக்கின்றது என்று கொள்ளுகிறாள். ஆனால் இங்கே வருந்திய இவளுடைய கண்ணீர் நெருப்பு போலே தகித்ததாம். அதனால் இவளுடைய தேகம் சோர்வடைந்தது. துளியும் சோர்ந்து நானும் சோர்ந்தேன் என்கிறார். துளிசோர சோர்வேனை. சோர்தல் என்றால் விழுதல் என்றும் ஒரு பொருள். கண்ணிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தன, நானும் சோர்வுற்று விழுந்தேன். கண்ணிலிருந்து விழுந்த நீர் துளிகள் உஷ்ணத்தோடு இருந்ததினாலே அந்த சூட்டினால் நானும் சோர்வுற்று விழுந்தேன் என்றபடிக்கு சொல்லுகிறாள். இப்படி சோர்ந்து விழும் என்னுடைய பெண்ணீர்மை, பெண்தன்மையை அழிப்பதா இவனுக்கு ஒரு பெருமை என்று கேட்கிறாள். பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இவள் பெருமானே தனக்கு பலனை தர வேண்டுமே அன்றி, அவனே இவளை அழைத்துக் கொள்ள வேண்டுமே அன்றி, அவனை சென்றடைவதற்காக தூது விடுதல் போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. இவள் உத்தம ஸ்திரீ. அப்படி இல்லாதபடிக்கு என்னுடைய அந்த உத்தமத்தன்மை, என்னுடைய பெண்மையானது அழிந்து போகும்படியாக, அந்த குணங்கள் அழிந்து போகும்படியாக என்னை இத்தனை தூரம் வாட்டி மேகங்களை எல்லாம் தூதுவிடும்படியான செயல்களில் எல்லாம் செய்யும்படி பணித்தானே என்று சொல்லுகிறாள். இப்படி செய்வது இவனுக்கு ஒரு பெருமை என்றைக்கும் ஆகாது. பெரிய பிராட்டியாராக சொல்லப்படும் மகாலட்சுமி தாயாருக்கு அவயவங்கள் போன்றவர்கள் பூமாதேவி, நீலாதேவி போன்றவர்கள். அப்படி இருக்க அவளுடைய தன்மையும் அழிப்பது போலே ஆகிறது. இது என்றைக்கும் இரக்க குணமே பிரதானமாக கொண்ட இவனுடைய பெருமைக்கு இதுபோல் செய்வது தகாது. அதிலும் இவனுக்கே அந்தரங்க பணியாளராக இருக்கும் பெரியாழ்வாருடைய மகளான என்னை இப்படி வருந்தும்படியாக செய்வது இவனுக்கு ஒரு காலத்தும் பெருமை ஆகாது. இதை விடுத்து இரக்கமாகிற இவனுடைய குணத்தை முன்னிட்டு கொண்டு இவனை பிரிந்து வாடும் என்னை வந்து இவன் கை கொள்ளுதல் தான் சரி. அதற்கான செயலை இவன் செய்ய வேண்டும் என்று முதல் பாசுரத்தில் சொல்லி இருக்கிறாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். இரண்டாவது பாசுரம். மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே. காமத்தி உள்புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. எனக்காக வேண்டி நீங்கள் ஒன்னும் உங்களுடைய வள்ளல் தன்மையெல்லாம் காட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் இயற்கையிலேயே, இந்த மேகங்கள் இயற்கையிலேயே நல்ல முத்தும் பொன்னும் சொரியும் அளவிற்கு உரியவைகள். அப்படியான நீரையெல்லாம் உரிந்து
பொழியும் மக்களின் பேரிலே தங்களுடைய கருணையை முழுவதுமாக வாரி இறைப்பவர்கள் நீங்கள். சொரியும் என்று சொல்லுகிறார். பசி என்று கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதும் இல்லாமல் போனால் தங்களையே ஏதாவது விற்றாவது பொருள் படைத்து வந்தவருக்கு கொடுக்கும் நிலை, அப்படி இருப்பவர்கள். அதுபோலேதான் நீங்களும் கேட்கும் வரையிலும் கூட காத்திருக்க விடாமல் வாரி வழங்குபவர்கள். மாமுகில்கள், முகில்களை பெருமையுடைய முகில்கள் என்கிறாள். முகில்களுக்கு, அதாவது மேகங்களுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், கொடுப்பதற்கு பொருள் இருக்கும் வரையிலும் கொடுத்து முடித்து விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் நல்ல கருத்த இருண்ட மேனியாக காட்சி தரும். கொடுப்பதற்கு நீர் இல்லாமல் போனால் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்று வெட்கப்பட்டு வெள்ளை நிறம் ஏறிவிடுமா. நீர் இல்லாத மேகம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அல்லவா, மழை மேகம் அல்லாதவைகள். அதனாலே அப்படி சொல்லுகிறாள். வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாடாளன். உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு பொருத்தம் உண்டு, ஒற்றுமை உண்டு. எப்படி நீங்களும் கொடுப்பதற்கென்றே பிறந்தவர்கள் நல்ல கருத்த நிறத்தில் இருக்கிறீர்களோ அதுபோலே அவனும் இருக்கிறான். அந்த ஒரு ஒற்றுமை உண்டு. சாமத்தின் நிறம் கொண்ட, இரவு வேளைக்கு சாம வேளை என்று சொல்லுவார்கள். இவனும் கருத்திருப்பதினாலே இந்த மேகங்கள் போலே சாம நிறம் கொண்டவனான இவனுக்கும் உங்களோடு இந்த குணத்திலே ஒற்றுமை உண்டு என்கிறாள். தாளாளன் வார்த்தை என்னே என்கிறார். எப்படியும் தன்னோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை மேகங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று கொள்ளுகிறாள் போலும். இந்த இடத்தில் பெருமானை தாளாளன் என்கிறாள். தாள் என்று சொல்வதினால் திருவடியிலிருந்து தொடங்கி அதற்கான திருமேனியையும் குறிக்கும். திருமேனியை ஆள்பவன் என்று பொருள். எப்படி நீங்கள் உங்களுடைய வடிவையே பிறருக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறீர்களோ அப்படி இல்லாமல் இவன் மற்றவர்களுக்கு என்று இருக்கும் அவர்களுடைய வடிவையும் அவர்களுடைய உடலையும் தனக்கடிமையாக ஆக்கி கொண்டவன். இந்த விதத்தில் உங்களிடமிருந்து வேறுபட்டவன் ஆகிறான். தாளாளன் வார்த்தை என்னே என்கிறாள். அவன் என்ன வார்த்தை சொல்லி அனுப்பினான் என்பது போலே ஒரு வார்த்தை சொன்னால் கூட போரும் என்ற நிலை. ஒருவேளை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கும் ஆண்டாள் என்னும் பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று பார்த்து வாருங்கள் என்றானோ, அல்லது சீதா பிராட்டியார் விஷயத்தில் ராமன் சொன்னது போலே சீதை ஒரு மாதம் தரித்திருப்பாள் என்றால் அது பல காலம் தரித்தது போலே நான் அவளை பிரிந்து ஒரு க்ஷண நேரமும் இருக்க மாட்டேன் என்று சொன்னானே, ஒருவேளை அந்த வார்த்தையாக இருக்குமோ. அல்லது சகுந்தலை விஷயத்தில் துஷ்யந்தன் சொன்னது போலே ஆண்டாள் என்ற ஒருத்தியை நான் அறியவே இல்லை, எனக்கு அவளை தெரியாது என்று சொல்லிவிட்டானா. இந்த மூன்றில் எதை சொன்னான் என்று கேட்பது போலே இப்படி அவன் ஒரு வார்த்தை சொன்னாலாவது தரிக்கலாமா என்றால் நிச்சயம் தரிக்கலாம். அன்புடையவர்களை பிரிந்திருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தையாகிலும் வந்தாலும் போரும், நாம் உயிர் தரித்திருக்க அதுவே உசாத்துணையாக இருக்கும். அப்படி ஒரு வார்த்தையாவது உங்களிடம் அவன் சொன்னானா என்று கேட்கிறாள். அவன் அருளிய வார்த்தைதான் என்ன என்று கேட்ட பிறகும் மேகங்களிடமிருந்து பதில் வரவில்லை. அதனால் என்ன ஆனது என்பதை பாடலின் பிற்பகுதியில் சொல்லுகிறாள். காமத்தீ உள்புகுந்து, அவன் பேரிலே கொண்ட காதலாலே தகிக்கும்படியான ஒரு தீ உள்ளே புகுந்து விட்டது. இந்த தீயினுடைய வலிமை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. வடவாக்னியை காட்டிலும் கொடுமையானது. நரகத்திலே இட்டு பொசுக்கும் அந்த நெருப்பு இருக்கிறதே, அதை காட்டிலும் வெப்பம் மிகுதியானது. இந்த தீயானது என் உள்புகுந்து என் மேனியெங்கும் படர்ந்து அதையெல்லாம் எரித்து முடித்த பிறகு இனி வெளியே எரிக்க ஒன்றும் இல்லாததினாலே உள்ளே வந்து என் ஆன்மாவையும் அழியும்படியாக செய்து விட்டது. வெளியிருந்து வந்தாலும் இது உள்ளே சென்று வலியை தரக்கூடிய ஒரு தீ என்றபடிக்கு கதுவப்பட்டு, அதால் அழுத்தி உந்தி தள்ளப்பட்டு, அதால் கவ்விக்கொள்ளப்பட்ட நிலையிலே துன்பப்படுகிறேன். இடை கங்குல் ஏமத்து. கங்குல் என்றால் இரவு என்று பொருள். இடை கங்குல் என்பது நடு இரவு. யாமம் என்றும் பொருள் சொல்லுவார்கள் இங்கே ஏமம் என்பதற்கு. அதாவது நடுநிசி என்று அந்த யாம பொழுதிலே என்றபடிக்கு கதுவப்பட்டு இடை கங்குல், இரவினுடைய அந்த நடு நிசியிலே நான் துன்பப்படுகிறேன். ஏமம் என்ற சொல்லுக்கு மற்றொரு பொருள் காவல் என்றும் உண்டு. பாதுகாப்பான காவலுடைய ஒரு இடத்திலே சென்று அவன் வருவான், அவனோடு சேர்ந்திருக்கலாம் என்று எண்ணி நான் காத்திருந்தேன். ஆனால் இந்த இடத்திலே அவன் இன்னும் வரவில்லை, நடுநிசி ஆகிவிட்டது. சொல்லி வருந்துவதற்கும் யாரும் ஆளில்லாத ஒரு பிரதேசம், அங்கே வந்து நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ஏமத்து ஓர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே. ஓர் தென்றல், இது போன்ற கொடுமையான வலிமை நிறைந்த ஒரு தென்றலை நான் பார்த்ததே இல்லை. என்னை மேலே படர்ந்து துன்பப்படுத்தும்படியான ஒரு தென்றல், இப்படி ஒரு தென்றலை நான் பார்த்ததில்லை. இங்கு இலக்காய் நான் இருப்பேனே. வாஸ்தவத்தில் அடித்து வருடக்கூடிய தென்றல் அது என் மேல் படரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய திருக்கைகள் ஸ்பர்சம் பெறும், என் திருமேனியை வருடி கொடுக்கும் என்று நினைத்தேன். அது வரவில்லை. அதை விடுத்து இப்படி ஒரு கொடுமையான தென்றல் வந்து என்னை துன்புறும்படியாக செய்கிறது. அதற்கு இலக்கு பொருளாக நான் ஆகிவிட்டேன்.
அவனுடைய கைக்கு இலக்காகுவேன் என்று காத்திருந்தேன். ஆனால் அவன் திருக்கை ஸ்பர்சம் பெறவில்லை. இந்த தென்றல் வந்து என்னை துன்பப்படும்படியாக அதற்கு இலக்காக ஆனேன். உண்மையில் இவன்தான் இதையெல்லாம் எதிர்த்து என்னை காக்க வேண்டியவன். ஆனால் அவனை இலக்காக அடைவதை விடுத்து இந்த தென்றலானது என்னை தனக்கு இலக்காக்கி கொண்டது. இலக்காய் நான் இருப்பேனே என்று சொல்லி புலம்புகிறாள் இரண்டாவது பாசுரத்தில். இந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்கலாம். மூன்றாவது பாசுரம். ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை ஈடழிய போயினவால் குளிரறிவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்காள் ஆவி காத்து இருப்பேனே. 5 பொருட்களை சொல்லுகிறாள். 5 விஷயங்கள் இவளை விட்டு பிரிந்தனவாம். கண்ணனோடு சேர்ந்திருந்ததினாலே இவள் உடம்பிலே ஏற்றிய அந்த ஒரு காந்தி, அதாவது ஒளி, இவளுடைய திருமேனி எங்கும் ஒளி பொங்கியதாம், நல்ல வண்ணம் ஏறியதாம். இவள் கையில் அணிந்திருந்த வளையல் இவளுடையதாக இருந்ததாம். இவளுடைய சிந்தை உறக்கம் என்று இந்த 5 பொருட்களும் இவளை விட்டு போயின என்று சொல்லுகிறாள். இதிலே ஒளி, வண்ணம், வளை இவையெல்லாம் புறத்தே இருக்கும் பொருட்கள், சிந்தையும் உறக்கமும் உள்ளே இருப்பது. ஒளியும் மங்கி போய்விட்டது, வண்ணம் குறைந்தது, வளை கழன்று கீழே விழுந்தது, சிந்தையெல்லாம் குழம்பிய நிலையில் இருந்தால் உறக்கமும் இவள் கண்களை விட்டு போய்விட்டன. இவனை போலே இருக்குந்தனையும் இவைகளெல்லாம் இருந்தன. இவன் விட்டு போன பிறகு இவளோடு நமக்கு என்ன என்று இந்த பொருட்கள் எல்லாம் என்னை விட்டு சென்று விட்டன. எளிமையால் இட்டு என்னை ஈடழிய போயினவால், இவளை ஏதோ அச்சேதன பொருள் போலே, உயிரற்ற ஜடத்தை தூக்கி எறிவது போலே இட்டு சென்றன. இவளையும் வீசி எறிந்து விட்டு சென்று விட்டன. எளிமையினாலே நான் மிகவும் எளியவளாகிவிட்டேன். இனி இவளுக்கு என்ன மதிப்பு? கண்ணனோடு இருந்தால் இதையெல்லாம் கொண்டு இவளும் இருந்தால், இவைகளும் இவளோடு சந்தோஷித்து வாழ்ந்து வந்தன. ஆனால் கண்ணன் பிரிந்த பிறகு ஒளி குறைந்தது, வண்ணம் குறைந்தது, வளை விழுந்தது, சிந்தையும் உறக்கமும் இல்லாமல் போனது. அதனால் இவைகள் எல்லாம் தன்னை மதியாது இவள் மிகவும் எளியவள் என்ற நிலைக்கு தள்ளி வீசி எரிந்து விட்டு சென்று விட்டன. ஈடழிய போயினவால், என்னுடைய தன்மை அழிந்து போகும்படியாக என்னை வீசி எரிந்து விட்டு பொருட்படுத்தாது, பொருளாக கருதா. கண்ணன் என்னை விட்டு பிரிவதற்கு முன்பாக புன்முறுவல் பூத்து என்னை வாரி அணைத்து தான் பிரிவதை சொல்லிவிட்டு செல்லுவான். ஆனால் இவைகள் அந்த தன்மை இல்லாமல் என்னை வீசி எரிந்து விட்டு ஈடழிய போயின என்று சொல்லுகிறாள். குளிரறிவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி. குளிர்ந்த அறிவுகளால் சூழப்பட்டதான திருவேங்கடமலை, அந்த மலையை சிந்தித்த மாத்திரத்திலேயே தகித்துக் கொண்டிருந்த இவளுடைய உடலும் கொஞ்சம் குளிர்ந்ததாம். எந்த நிலையிலும் வாழ்க்கை இழந்தது போல இருப்பவர்கள், வெறுமையை அடைந்தவர்கள் திருவேங்கடமலையை தரிசித்து அதை போற்றி வணங்கினால் அவர்களும் உள்ளம் குளிரும்படியாக செய்யக்கூடிய தன்மையுடையது. அதுவும் குளிர்ந்திருக்கும், அதை அண்டியவர்களையும் குளிர்ந்து வைத்திருக்கும் பெருமையுடையது திருவேங்கடமலை. குளிரறிவி வேங்கடத்து என் கோவிந்தன் இன்று என்னை விட்டு பிரிந்து விட்டான். இருக்கும் இடத்திற்கு வரவில்லை, எங்கே இருக்கிறேன் என்பதையும் சொல்லவில்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் அன்று ஒரு நாள் என்னோடு கலந்து பரிமாறினானே, என்னிடத்தே தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டானே, எனக்கு ஆதரவாய் நின்றானே, அதனால் என்னுடையவன்தான் அவன் இன்றைக்கும் என்கிறபடி என் கோவிந்தன். இவனுடைய குணங்களுக்கெல்லாம் பெருமையானது இவனுடைய எளிமை குணம். அது தோன்ற மாடு மேய்க்கும் கூட்டத்திலே பிறந்து பசுமாடுகளை மேய்த்துக் கொண்டு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டானே, அவனுடைய குணம். அவன் குணங்கள் பல்வேறு குணங்கள் எல்லாம் இருந்தாலும் அவனுடைய எளிமை ஆகிற இந்த குணம், அதால் விளைந்த இரக்கம் ஆகிற குணம், அதை நினைத்தபடியே நான் இருப்பேன். அதை கொண்டு, அதை நினைத்தபடியே, அதை ஸ்மரித்தபடியே இருப்பேன்.
அழியத்த மேகங்காள் ஆவி காத்திருப்பேனே. அவனை போல் அல்லாமல் நீங்கள் அருளும் தன்மையுடையவர்களாக இருந்தீர்கள். அழியத்த மேகங்காள் என்கிறாள். அவனை பிரிந்த மாத்திரத்தில் என்னை விட்டு பிரிந்த ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கம் போல் அல்லாமல் நீங்களாவது என்னை விட்டு பிரியாமல் என் பேரிலே கருணை கொண்டு அருளும் தன்மையோடு இங்கே வந்து கூடியிருக்கிறீர்களே. ஆனால் ஒன்று கேட்டுக்கொள்ளுங்கள், ஆவி காத்திருப்பேனே. என்னுடைய உயிரை நான் காத்துக்கொள்ள முடியுமா? அவனுக்கு அடிமை தொழில் பூண்டு அவனுடைய ரசனைக்கு என்ற என்னை ஆக்கிக் கொள்வதுதான் என்னுடைய தன்மை. என்னை காத்து தருதல், என்னை ரட்சித்து தருதல் என்பது அவனுக்கான தொழில், சுவாமியான அவனுடைய தொழில். அது அப்படி இருக்கு. அதை விடுத்து என்னை நானே காத்துக்கொள்ளும்படியாக செய்வேனா? என்னால் முடியவும் முடியுமாது? யானைக்குரிய நல்ல கனமான அலங்காரங்களை எல்லாம் ஒரு குதிரை மேலே ஏற்றினால் அதால் அதனுடைய வலியை தாங்க முடியாது, பாரத்தை தாங்க முடியாமல் விழுந்து விடும். அதுபோலே உயிர்களை காத்துக் கொடுத்தல் என்பது சுவாமியான அவனுடைய தொழில். அவன் செய்யாமல் அதை விடுத்தால் என்னை நானே காத்துக்கொள்ள முடியுமா? ஆவி காத்திருப்பேனே என்று கேட்கிறாள். இப்பொழுது இந்த பாசுரத்தை இசையோடு கேட்கலாம். நான்காவது பாசுரம். மின்னாகத் தெழுகின்ற மேகங்காள் வேங்கடத்து தன்னாக திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு என்னாக திளங்குங்கை விரும்பித்தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினே. மின்னாகத் தெழுகின்ற மேகங்காள், மேகங்களுடைய வண்ணமானது அந்த கருத்த வண்ணம் திருமாலுடைய திருமேனியை நினைவு கூறும்படியாக இருக்கிறதா. அவனை பிரிந்து வாடியிருக்கும் எனக்கு அவனுடைய நினைவு இன்னும் அதிகமாகும்படியாக அவனை போன்ற ஒரு வண்ணத்தை கொண்டு அவனை நினைவுபடுத்தி கொடுக்கும் நீங்கள், நான் பிரிந்து அவதியுறும் இந்த நிலையை அவனிடத்தே சொல்ல வேண்டியது உங்கள் கடமை என்கிறாள். மின் ஆகத் தெழுகின்ற மேகங்காள், மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து மின்னல் வெட்டும், அதுபோன்று என்று பொருள். மின் நாகத்து எழுகின்ற மேகங்காள் என்று மின் கூட்டல் நாகமாக பிரித்தால் நாகம் என்ற சொல்லுக்கு வானம் என்ற ஒரு பொருள் உண்டு. வானத்திலே மின்வெட்டு வருவது போலே, மின்னல் வெட்டு வருவது போலே, வெட்டி வருவது போலே என்று பொருள். இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். மேகங்காள் அவனுடைய கருத்த திருமேனியிலே மேகம் வெட்டியது போல் இருக்குமா? திருமகளாகிற மகாலட்சுமி தாயார் அவனுடைய மார்பிலே எழுந்தருளி இருப்பது கருத்த அந்த திருமேனியை காட்டிக் கொடுக்கும் விதமாக இருக்குமாம். அதுபோல இங்கேயும் கருத்திருக்கும் உங்களை காட்டிக் கொடுக்கும் விதமாக வெளிச்சத்தோடு அந்த மின்னல் வெட்டி வருகிறது என்று சொல்லுகிறாள். வேங்கடத்து தன்னாக திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு, விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாதபடி தன்னுடைய மார்பிலே எப்பொழுதும் நீங்காது மகாலட்சுமியை தாங்கியவன், தன் ஆகத்து திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு என்று சொல்லுகிறாள். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்பது ஆழ்வாருடைய வாக்கு. அதன்படியே இங்கேயும் விட்டு பிரியாதபடிக்கு திருமங்கையை மகாலட்சுமியை தன்னுடைய மார்பிலே தாங்கியவன் என்று பொருள். அதுவும் வேங்கடமலை என்பது மிகவும் எளிமையாக செல்லக்கூடியது மேகங்களுக்கு. அனுமான் செய்தது போலே கடலை கடந்து சென்று அங்கே விரோதிகளை அழித்து அவர்களோடு யுத்தம் செய்வது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லை. மிகச் சுலபமாக நீங்கள் பறந்து சென்றே வேங்கடமலையை அடையலாம். அந்த வேங்கடமலையிலே தன்னாக திருமங்கை தங்கிய சீர் மார்பர்க்கு, இவனை வந்து அடைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய நாயகிகளுக்கு இவர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று புருஷகாரம் செய்பவளாக அந்த மகாலட்சுமி தாயார் மார்பிலே இருக்கிறாள். இவர்களான அந்த அடியவர்களான நாங்களும் அவனை சென்று அடைந்து பேறு பெறுகிறோம். எங்களுக்கு புருஷகாரம் செய்து அவளும் பேறு பெறுகிறாள். இப்படி ஒரு சேர்த்தியும் இருக்குமா? அப்படியாக புருஷகாரம் செய்வதற்கு நம்மை அவரிடத்தே சிபாரிசு செய்து கொடுப்பதற்காக மார்பிலே திருமங்கையை தாங்கி இருப்பவரான அவரிடத்தே என்னாக திளங்கொங்கை விரும்பித்தான் நாள்தோறும், இடைவிடாது எல்லா நாளும் அவனோடு கூடி குளிர்ந்திருக்கும்படியாக. மகாலட்சுமி பிராட்டியாரை சொன்னது அவள் முதியவள், என்னை விட வயதில் பெரியவள், மூத்தவள்.
நான் அவளுக்கு இளையவளாகிறேன். இளையவளான என்னுடைய காதல் என்பது பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் அவனோடு சென்று அவனை ஆறத் தழுவி அனுபவிக்க வேண்டும். அதுவும் தினந்தோறும் நடக்கும் விதமாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் விட்டு பிரியாது அவனோடு இருந்து அவனுடைய முகத்தில் மலர்ச்சி காண்பதற்காக அவன் இட்ட வழக்காக அவனுக்கு தொண்டு செய்து இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறேன் நான். இது அவனுடைய பொன்னாகத்தை சென்று ஆறத் தழுவிக்கொள்ளும்படியாக மிக சிறப்பு புற்ற திருமேனியாக சொல்லப்படுகிறது. மிக விசேஷமான திருமேனி. நான் அவனை சென்று ஆசைப்படும்படியாக ஆனதே என்று நொந்து கொள்ளுகிறாள் அடுத்த வரியில். பொன்னாகம் புல்குதற்கு, அந்த பொன்னான அந்த திருமேனியை சென்று அடைந்து அவனை ஆறத் தழுவிக்கொண்டு என்னுடைய அன்பையெல்லாம் அவன் மேல் பொழியும்படியாக செய்வதற்கு என் புரிவுடைமை, என் நிலை இப்படி ஆனதே என்னும்படி. இவள் அவனுக்கு உடைமை போன்றவள், அவன் இவளை உடையவன். என்றைக்குமே உடையவன்தான் உடைமையின் பேரிலே ஆசை கொள்ளலாமே தவிர உடைமைகள் உடையவன் பேரிலே ஆசை கொள்ள முடியாது. அடிமைகள் தான் தன் சுவாமி என்ன சொல்லுவாரோ என்று காத்திருக்க வேண்டும். அடிமைகளுக்கு தனியே ஒரு சுதந்திரம் கிடையாது. அவனுக்கு அடிமை செய்து இருக்க வேண்டும், அவனுடைய முகமலர்ச்சிக்காக வாழ வேண்டும் என்று இருக்கும் எனக்கு அவனை சென்று நான் அடைய இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்தல் என்பது என்னுடைய ஸ்வரூபத்திற்கு அழகு அல்ல. அவனுக்கு தொண்டு செய்திருக்கும் நான் என்னை அவனே வந்து எடுத்துக்கொள்ளும் தனையும் காத்திருக்க வேண்டும். அப்படி வராமல் இத்தனை நாட்களாக என்னை காக்க வைத்து அவனை ஏங்கி இழைத்து அவனுக்காக ஏங்கி இழைத்து இப்படியாகி அவன் என்று வருவான் என்று உங்களை தூதுவிடும்படியாக செய்து என்னுடைய இயல்பு நிலையை அழித்து விட்டான். காத்து தர வேண்டியது சுவாமியான அவனுடைய தன்மை, அதையும் இழந்து போகும்படியாக செய்து விட்டான். இப்படி இரண்டு பேருடைய ஸ்வரூபமும் அழிந்து போகும்படியாக இயல்பு தன்மையும் அழியும்படியாக செய்து விட்டானே. இந்த நிலைக்கு நான் ஆளானேனே, நீங்களே இதற்கு நியாயம் சொல்லுங்கள், இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்பது போல இந்த பாசுரத்தில் சொல்லுகிறாள். இந்த 4வது பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்கலாம். ஐந்தாவது பாசுரம். வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்காள் வேங்கடத்து தேன் கொண்டு மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள். ஊன் கொண்ட வள்ளுகிறார் இரணியனை உடலிடம்தான் தான் கொண்ட சரிவளைகள் தழுவாகில் சாற்றுமினே. வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்காள். ஆகாயம் மிகவும் பெரியது, ஆகாசம் மிகவும் பெரியது. பரப்பு இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெரியது. அந்த ஆகாயத்தை முழுவதுமாக தன்னுள் வாங்கியபடி இந்த மேகங்கள் அதிகரித்தும் பெருந்த அளவிலுமாக காணப்பட்டனவா. எங்கும் அவ்வளவு தூரம் எல்லா திசையிலுமாக பறந்திருந்து ஆகாயத்தை மறைக்கும் அளவிற்கும் இந்த மேகங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்று இருந்தன என்று பொருள். மாமுகில்கள் என்று பெரிய அளவிலான மேகங்கள், அதிகமான மேகங்கள், இவைகள் எல்லாம் வானம் முழுவதையும் ஆக்கிரமித்து சூழ்ந்திருந்தன என்று பொருள். வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற, இப்படி ஆக்கிரமித்த இந்த மேகங்கள் என்ன செய்தன என்று பார்த்தால், அடித்து கொண்டு பெய்த அந்த மழையிலே வேங்கட மலையிலே இருக்கக்கூடிய மலர்கள், தேன் நிறைந்த மலர்கள், நல்ல நிறத்தில் பூத்திருந்த அந்த மலர்கள் எல்லாம் சிதறி விழுந்து இதழ்கள் எல்லாம் கீழே விழுந்து போகும்படியாக பொழிந்து தள்ளின என்று சொல்லுகிறாள். ஓங்கி அடித்த அந்த மழை மேகத்தால் என்ன லாபம் என்று பார்த்தால், அங்கே பூத்திருந்த பூக்கள் எல்லாம் அழிந்து போயினவாம். இதுதானா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்? உங்களிடம் நான் நீங்கள் செய்வதற்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருக்க, பூத்திருந்த மலர்கள் சிதறி போகும்படியாக நீங்கள் இப்படி பொழிய வேண்டுமா என்று கேட்கிறாள். தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள் என்றபடி. ஒருவேளை இவனை பார்ப்பதிலிருந்து என்னை திசை திருப்பும் அளவில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் அது இல்லாமல் செய்தால் அவனுடைய நினைவு என்னிடம் இன்னும் அதிகமாகும் என்ற எண்ணத்தால் செய்தீர்களோ என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படியாக மழை பெய்து அந்த பூக்கள் எல்லாம் சிதறடித்து விழுந்தன. இதை செய்வதை விடுத்து நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறாள் பாட்டின் பிற்பகுதியில். ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிடம்தான். சிறு குழந்தையான பிரகலாதனுக்காக அன்று நரம் கலந்த சிங்கமாக வடிவமெல்லாம் மாற்றி தூணுக்குள்ளே இருந்து கொண்டு இரணியனதை தொட்ட பொழுது அதை பிளந்து கொண்டு வெளியேறி
இரண்யகசிபுவை கொன்று முடித்தான். அதுவும் தன்னுடைய கூர்மையான நகங்களால் அவன் உடலை கீறி அவனை கொன்று முடித்தான். இத்தனை சிரமம் இவன் ஏன் எடுத்துக்கொண்டான்? அந்த சிறு குழந்தைக்காக. எங்குமுளன் கண்ணன் என்று சொல்லுவார் ஆழ்வார். அதுபோல எங்கும் இருப்பவன் இறைவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை காக்க வேண்டி, அந்த குழந்தையின் வார்த்தையை காக்க வேண்டி இவ்வளவு சிரமப்பட்டானே, அவ்வளவெல்லாம் எனக்கு அவன் சிரமப்பட வேண்டியது இல்லை. அவன் தன் ஸ்வரூபத்தோடவே இங்கு வந்து சேர்ந்தாலே போரும். அவன் வடிவம் எல்லாம் மாற்றி தூணுக்குள் ஒளிந்திருந்து அதன் பின் வெளியே, இதெல்லாம் வேண்டாம். நேரடியாக அவன் வந்து நின்றாலே போதும். அதை எனக்காக அவன் செய்வானா? தான் கொண்ட சரிவளைகள், சரி அப்படி அதுவும் செய்யாமல் போனாலும் என்னிடமிருந்து தான் பறித்து சென்றானே சரிவளைகள், சரிந்து விழுவதனாலே வளைகள் சரிவளைகள் என்றும், சரி என்றொரு ஆபரணமே உண்டு, சரி வளை என்று இந்த இரண்டையும் என்னிடமிருந்து அவன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். அதை மீண்டும் தந்தாலும் போரும். தருமாகில் என்று ஒரு ஐயத்தோடு சொல்லுகிறாள். ஒருவேளை தந்தான் என்றால், ஏனென்றால் அவன் தரமாட்டேன் என்றும் சொல்லலாம். அவன் சுவாமி, எதையும் செய்ய அவனுக்கு பலம் உண்டு, அதனால் முடியாது என்றும் சொல்லலாம். ஒருவேளை தந்தால் அது என்னிடம் வந்து கொடுத்து விடுங்கள். தருமாகில் சாற்றுமினே, அதை என்னிடம் வரும்படியாக செய்து விடுங்கள். வளை மீண்டு வருவது என்பது பெருமானே வந்தது போலே ஆகும். அதனால் என்னிடமிருந்து அவன் பறித்து சென்ற அந்த வளை என்னும் ஆபரணத்தையும் சரி என்னும் ஆபரணத்தையும் மீண்டும் என்னிடம் வந்து சேரும்படியாக செய்யுங்கள் என்று இந்த 5வது பாசுரத்தால் சொல்லியிருக்கிறாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்டு மகிழலாம். ஆறாவது பாசுரம். சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள் மாவலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள். உலங்குண்ட விளங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே. குளிர்ந்த நீரிலே ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களை கலந்து ஏலக்குழம்பு என்று தலையில் சுமந்தபடி விற்று திரிவார்களாம் சிலர். அதுபோலே இந்த மேகங்களும் நீரை சுமந்து கொண்டு தெரிகின்றன. அவர்களாவது ஏதாவது கைமாறு கொண்டதை செய்வார்கள். ஆனால் நீங்கள் உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீரை எவ்வித கைமாறும் எதிர்பாராமல் பார்த்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் தன்மையோடே இருந்து வருகிறீர்களே என்று கொண்டாடுகிறார். சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள் மாவலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள். மாவலி சக்கரவர்த்தியிடம் யாசகம் பெறுவதற்காக இவன் சென்றான். அவன் உரையும் அந்த தேசத்திலிருந்து வருபவர்கள் நீங்கள், திருவேங்கடத்திலிருந்து. அவன் பெறுவதற்காக சென்றான், ஆனால் நீங்கள் தருவதற்காக வந்திருக்கிறீர்கள். அவனை போல நான் ஒன்றும் அசுரனிடம் செல்லும்படியாகவெல்லாம் உங்களை பணிக்கவில்லை. எல்லா விதத்திலும் நல்ல குணங்கள் நிரம்பியவனான திருவேங்கடமுடையானிடத்தே செல்லுங்கள் என்றுதான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்கிறாள். வேங்கடத்தே நிறந்து ஏறி பொழிவீர்கள். வேங்கடமலை எங்கும் வியாபித்து எல்லா திக்கிலுமாக வியாபித்து பொழிபவர்கள் நீங்கள். கருத்த மேகங்களை பார்த்த மாத்திரத்திலேயே களைத்திருந்தவர்களுக்கு கூட ஒரு குதூகலம் ஏற்படும். தண்ணீர் பந்தல் அமைத்து நீர் தருபவர்கள் அந்த பந்தலின் மேலே சாய்கரகம் என்று ஒன்றை வைத்திருப்பார்களாம். அது பழைய காலத்து வழக்கம். கிண்டி போலே இருக்குமாம். அதில் இருக்கும் மூக்கிலிருந்து நீர் சுரந்தபடி இருக்குமாம். தூரத்திலிருந்து இழைத்து வருபவர்கள் அதை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் தாகமெல்லாம் தீர்ந்து மகிழும்படியாக செய்யுமாம். அதுபோல உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே மக்கள் குதூகலம் அடைகிறார்கள். இழைத்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். நீங்கள் இப்படி நீங்கள் அவனிடத்தே சென்று ஆனவற்றை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்படி என்னத்தான் உனக்காக நாங்கள் தூது செல்ல வேண்டும் என்று அந்த மேகங்கள் கேட்டது போலே பாடலின் பிற்பகுதி உலங்குண்ட விளங்கனி போல். உலங்கு என்று சொல்லுவது ஒரு வகையான பூச்சி. அந்த பூச்சி விளாம்பழத்தை பற்றி விட்டால் உடனடியாக அந்த ஓட்டின் உள்ளே இருக்கக்கூடிய பழத்தை உரிந்து எடுத்து விடுமாம். அதுபோல இவனும் உலங்குண்ட விளங்கனி போல்
என் உள்ளே புகுந்தவன் என் உடல் முழுவதும் வியாபித்து இதில் இருக்கும் என் உடலிலே இருந்த சத்தையெல்லாம் அவன் உரிந்து தனதாக்கி கொண்டான். என்னை நலங்கொண்ட நாரணர்க்கு, நாராயணன் என்ற சொல்லால் அறியப்படுபவன், உயிர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள். தலைவனுடைய தன்மை என்பது உயிர்களை காத்து தருதல். அப்படி இல்லாமல் இவன் என் உயிர் போகும்படியாக என் உள் புகுந்து என்னை முழுவதுமாக தனதாக உரிந்து எடுத்துக்கொண்டான் என்கிறாள். நலங்கொண்ட நாரணர்க்கு, என்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும்படியாக தனதாக்கி கொண்டவன் என்று பொருள். என் நடலை நோய் செப்புமினே. நடலை நோய் என்பது காதலால் வந்த நோய். நிற்கவும் முடியாது, கிடக்கவும் முடியாது, இருக்கலாம் என்றால் அதுவும் முடியாது. இப்படி எந்த நிலையிலும் எதுவும் செய்ய முடியாமல் சுழன்று கொண்டே இருக்க செய்யக்கூடிய நோய். இந்த நோயுற்று உனக்காக கோதை என்பவள் தவித்திருக்கிறாள். நாராயணன் என்ற பெயருக்கு ஏற்றார் போலே வாத்சல்யமாகிற குணம் உன்னிடத்தை பெருக்கெடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவள் இப்படி நோயுற்று துன்புறும்படியாக செய்யாது அவளை வந்து நீ சேர வேண்டும் என்று தூது செல்லுங்கள் என்று இந்த பாசுரத்தால் மேகங்களிடத்தே தெரியப்படுத்துகிறாள் ஆண்டாள். அடுத்து 7வது பாசுரம். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காள் வேங்கடத்து செங்கன்மால் சேவடிக்கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம். பொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென்று உரையீரே. கடலுக்கு அடியே இருக்கும் சங்கங்கள் எல்லாம் மேலே ஏறி வரும் அளவிற்கும் ஆழக் கடைந்தான் அந்த பார்க்கடலை. அசுரர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் அந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்தவன். அப்படி கடைந்தவன் தன்முகில்காள், அவனுடைய வேங்கடத்திலே இருக்கும் மேகங்களே என்கிறாள். செங்கன்மால் சேவடி கீழ், அவன் திருவேங்கடத்திற்கு வந்து நின்றதே பிரயோஜனங்களை எதிர்பார்த்து அவனை தொழுதிருக்கும் தேவர்களுக்கு அருளியது மாத்திரம் அல்லாமல் அவனை அடைவதே தங்களுக்கு பிரயோஜனம் என்று கருதியிருக்கும் அடியவர்களுக்கு தாமரை போன்ற கண்கள் குளிர குளிர கடாட்சிக்க வேண்டி அவன் திருவேங்கடமலைக்கு வந்து நின்றானாம். ஆண்டாளை போன்று அங்கே வரக்கூடிய அடியவர்களை எல்லாம் கடாட்சிக்க அவர்களுக்கு அருள் செய்ய அவர்களை தனக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டி அவன் திருவேங்கட மலையிலே வந்து நிற்கிறான். அப்படியான வேங்கடத்திலே இருக்கக்கூடியவர்களே, ஏதோ பிரயோஜனத்திற்காக அவனை வேண்டி அமிர்தம் கிடைப்பதற்காக அவனை கொண்டாடினார்கள். அவர்களுக்காக உடல் நோக இதை செய்தவன் நமக்காகவும் கொஞ்சம் அருள் செய்ய வேண்டும். அவன் திருவடிகளிலே அவனுடைய அடியவளான நான் விழுந்து விண்ணப்பம் ஒன்றை வைக்கிறேன். என்ன விண்ணப்பம் என்ற அந்த மேகங்கள் கேட்க அடுத்த பகுதியிலே அதற்கு பதில் சொல்லுகிறாள். கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் ஆகிலும் அவன் என்னோடு வந்து கலந்து பரிமாறி இருப்பான். அவன் வரும்பொழுது அலங்கரித்துக் கொண்டு அவனுடைய திவ்ய அலங்காரத்திற்கு தகுதியானவளாய் நான் இருக்க வேண்டி பல்வேறு ஆவரணங்களை எல்லாம் பூட்டிக் கொண்டு உடலெங்கும் குளிர்ந்த சந்தனத்தை பூசிக்கொண்டு குங்குமப்பூவை பூசிக்கொண்டு அவனுக்காக வேண்டி காத்திருக்கிறேன். அவன் வந்து என்னோடு கலந்து பரிமாற வேண்டும். அவனுக்கு நான் அடிமை செய்யும்படியாக அவன் ஆசையிட்ட நிலையிலே அவன் கேட்கும் பணிகளுக்கெல்லாம் அவன் இட்ட வழக்காக இருந்து அவனுக்கு தொண்டு செய்யும் நிலையிலே நான் இருக்க வேண்டி அவனுக்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் அவன் வரவில்லை. என் அலங்காரம் எல்லாம் அப்படியே காய்ந்த நிலையில் உள்ளது. பொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து என் மேனியெல்லாம் பூசிக்கொண்ட அந்த சந்தனம் குழம்பு தன்மை மாறி காய்ந்த நிலைக்கு போய்விடுகிறது. அப்படி போக விடாதபடிக்கு அவன் வந்திருந்து ஒரு நாள் தங்குமேல், ஒரு நாள் ஆகிலும் என்னோடு தங்க வேண்டும். அவன் பேரிலே நான் கொண்ட அன்பையெல்லாம் பரிமாற ஒரு நாள் போதாது. ஆயினும் வராமலே இருந்து இந்த நிலையில் நான் இருக்கும் நிலைக்கு அவனை ஒரு நாள் ஆகிலும் வந்து பார்த்தான் என்றால் நான் உயிராவது தரிப்பேன். இப்படி வராமலே இருந்து விட்டால் உயிர் தரிக்க மாட்டேன். ஒரு நாள் வந்தவன் என்னை பார்த்தாலும் போலும் என் உயிராவது தங்கி இருக்கும். அப்படி அவன் ஒரு நாள் தங்குமேல் என் நாவி தங்கும் என்று உரையீரே. ஒரு நாள் வந்து விட்டால் போதுமா என்றால் நிச்சயம் போதாது. ஆனால் உயிராவது தரித்திருப்பேன். அவள் ஒருவேளை இல்லாமல் போய்விட்டாளோ அவன் என்று அவன் என்ன வேண்டாம். இன்னும் இருக்கிறேன், என் நாவி இருக்கிறது.
ஆனால் கரைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளாகிலும் அவன் வந்து என்னை பார்த்தால் நான் உயிர் தரிப்பேன் என்று சொல்லுங்கள் என்று 7வது பாசுரத்தால் மேகங்களிடத்தே சொல்லி தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துகிறாள் ஆண்டாள். எட்டாவது பாசுரம். கார்காலத் தெழுகின்ற கார்முகில்காள் வேங்கடத்து போர்காலத் தெழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி நீர்காலத் தெருக்கின் அம்பழையிலை போல் வீழ்வேனை வார்காலத் ஒரு நாள் தம் வாசகம் தந்து அருளாரே. பெருமானுடைய காலத்தை குறிக்கும்படி அவன் வருவதாக சொல்லி சென்ற அந்த மழைக்காலத்தை குறிக்கும்படி கருத்து இருந்து அவனுடைய திருமேனி வடிவழகையும் எனக்கு நினைவூட்டுகின்ற மேகங்களே, அவன் வருவதாக சொன்ன மழைக்காலத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவனுடைய நிறத்தையும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியான மேகங்களே, வேங்கடத்து போர்கால தெழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி, பெருமானுடைய பெயரை சொல்லியாவது தரிக்கலாம் என்று நான் பார்த்திருந்தேன். ஆனால் முன்பே அவனை பிரிந்து துன்பப்படும் எனக்கு அவனுடைய பெயரை சொல்லி நாமசங்கீர்த்தனம் செய்தது துன்பத்தை இன்னும் அதிகரித்தது. ஏனென்றால் அவன் பெயரை சொல்ல சொல்ல அவனுடைய நினைவு இன்னும் அதிகரித்தது. அவனை பிரிந்திருத்தல் ஆகிற அந்த துன்பத்தால் என் நினைவு இன்னும் துக்கமடைந்து சென்றது என்று சொல்லுகிறாள். அதிலும் இந்த மேகங்கள் எப்படி தன்னுடைய நீரை எல்லாம் தேக்கி வைத்துக் கொண்டு சரியான நேரத்திலே பொழியுமோ, காத்திருந்து பொழியுமோ, அதுபோல பெருமானும் அடியவர்களுக்கு முன்பாகவே வந்து விடாமல் அவர்கள் துன்பப்படும் நிலையிலே அங்கே உடனடியாக வந்திருந்து அருளுவான். அதனால் உங்களை பார்த்தால் அவன் வருவதுதான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. அவனை நினைத்து தரிக்க அவன் திருநாமத்தையாவது சொல்லி தரிக்கலாம் என்று பார்த்தேன். ஆனால் இந்த தசையிலே அவன் திருநாமத்தை சொன்னது துன்பத்தை இன்னும் அதிகரித்து கொடுத்தது. நொந்து வீழ்கிறேன். எப்படி தெரியுமா? நீர்காலத்து எருக்கின் அம்பழையிலை போல் வீழ்வேனை. நல்ல வெயில் காலத்திலே எருக்க செடியினுடைய இலைகள், அதில் இருக்கக்கூடிய பால் எல்லாம் வற்றி போய் சக்தி இழந்து இருக்குமா? அந்த இலை மேலே ஒரு துளி மழை நீர் பட்டாலும் அந்த கணத்தையும் தாங்க முடியாமல் உதிர்ந்து விழுந்து விடுமாம். அதுபோலே இருக்கிறேன். நீர்காலத்து எருக்கின் அம்பழையிலை போல் வீழ்வேனை வார்காலத்து, நீண்டு கொண்டே செல்லக்கூடிய காலம் அப்படி என்று இதற்கு நிகண்டிலே பொருள் சொல்லுவதாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார். வார்காலம் என்று சொல்லுவது முடிவடையாமல் நீண்டு கொண்டே செல்லுகின்ற காலம். ஒரு நாள் தம் வாசகம் தந்து அருளாரே என்று பாடலுடைய 2ஆம் பகுதியிலே தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் எப்படி பெருமானை போலே நேரம் வரும் வரையிலும் முகம் காட்டாமல் இருக்கிறீர்களோ, அதே போல் அவனை போலே வார்த்தையும் சொல்லாமல் இருந்து விடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை வேண்டாம். வார்காலத்து ஒரு நாள் தம்பாசகம் தந்தருளாரே, உங்களை போல் இல்லாமல் அவராவது ஒரு வார்த்தை சொல்லட்டும், உனக்காக இருக்கிறேன் என்ற அளவிலே ஒரு வார்த்தையாவது சொல்லட்டும். எப்படி சீதா பிராட்டியார் அனுமனிடத்தை ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினாலோ அதுபோல இவரும் தூதுவரும் உங்களிடத்தே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பட்டும் என்று இந்த 8வது பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறாள். ஒன்பதாவது பாசுரம். மதையானை போலெழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னே கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்குடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. பெருமான் தன்னுடைய திவ்ய அவயவங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு
அருளோடு அவன் நிற்கக்கூடிய அந்த திருவேங்கட மலையிலே அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு, அதனால் மதம் ஏறிய யானைகள் போலே களிப்புற்று திரிந்து கொண்டிருக்கும் மேகங்களே என்று சொல்லுகிறாள். இந்த வேங்கட மலையிலே அவன் இருக்கக்கூடிய அந்த வாசம் என்பது வைகுண்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் கண்டு களிப்பது போன்றது. அந்த அடியார்கள் போலே நீங்களும் இந்த வைகுண்ட பூலோகத்திற்கு வைகுண்டம் போல இருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே அவன் வாசம் செய்யும் அந்த அழகை தினமும் தரிசித்துக் கொண்டு மதம் பிடித்த யானைகள் போலே பெருமையோடு கர்ஜித்துக் கொண்டு திரளாக தெரிகிறீர்களே என்று சொல்லுகிறாள். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். ஏதோ திருவிழா நாட்களில் அங்கே சென்று தரிசித்து விட்டு திரும்புவது போல் அல்லாமல் அங்கேயே நித்தியவாசம் செய்து வாழ்பவர்கள் என்று சொல்லுகிறாள். வைகுண்டத்திற்கு ஒப்பானதாக கருதப்படும் திருவேங்கடத்திலே வாசம் செய்வோம் இவர்கள் முக்தாத்மாக்களை போன்றவர்கள். சில காலம் இங்கே சம்சாரத்தில் இருந்து அதன் பின் மோட்சத்திற்கு செல்லும். அப்படி அல்லாமல் நீங்கள் அங்கேயே வாசம் செய்யக்கூடிய நித்தியசூரிகள் போன்றவர்கள் என்று கொண்டாடுகிறார். எப்படி ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், கருடன் போன்றவர்கள் எல்லாம் நித்திய சூரிகளாக வைகுண்டத்திலே வசிப்பதாக வைணவ கோட்பாடோ, அதுபோல நீங்களும் விட்டு பிரியாமல் அங்கேயே தங்கி இருக்கிறீர்கள், அதையே பதியாக கொண்டு வாழ்கிறீர்கள். பாம்பனையிலே படுத்துக் கொண்டிருக்கும் அந்த பெருமான் அந்தரங்கர்களாக இருக்கும் அந்த ஆதிசேஷன் போன்றவர்களுக்கு என்ன வார்த்தை அருளி சொன்னான்? உங்களுக்கு எப்படியும் அது தெரிந்திருக்கும். அது என்ன வார்த்தை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறாள். அவன் சொன்ன வார்த்தை தான் என்ன என்று பார்த்தால், தன்னை நம்பியிருக்கும் தேவர்களுக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய அசுரர்களுக்கும் கூட தானே தஞ்சமாக இருக்கிறேன் என்று சொன்னான். மனிதர்கள் தான் ஒரு பொழுதில் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்றும் ஒரு பொழுதில் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்றும் மறுப்பார்கள். இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சு என்று இருப்பவர்கள் மனிதர்கள். ஆனால் ஜீவர்களை போல் இல்லாமல் எப்பொழுதும் உனக்கு நான் தஞ்சமாக இருப்பேன் என்று வார்த்தை சொல்லுபவன் பெருமான். அதற்கானவன் அவன். அந்த நிலையிலே அவனை வைத்து கொண்டாடுகிறோம். அந்த கருத்தை அழிக்கும்படியாக ஓர் பெண் கொடியை வதை செய்தான். கொடி என்பது படர வேண்டுமாயின் ஒரு கொம்பை அங்கே நட்டு வைக்க வேண்டும். அது இல்லாமல் தரையில் படரவிட்டால் அந்த கொடியை கொல்வதற்கு சம்மாகும். அதுபோலே ஒரு பெண் கொடியான தன்னை, அழகிய கொடி போன்றே இருக்கக்கூடிய தன்னை வதை செய்தான் என்னும் சொல் தன் நிலைமை அழிந்து போகும்படி வராமல் இருந்து, இவனை விட்டு பிரிந்தால் இவள் தரிக்க மாட்டாள் என்பது அறிந்திருந்தும் வராமல், இவள் தரிக்காமல் இறந்து போகும்படியாக செய்த ஒரு வசை சொல் இவனுக்கு வந்து சேர வேண்டாம். அப்படி ஒரு வேளை இவனை பிரிந்து தரிக்க முடியாமல் நான் இறந்துபட்டு போனால், நான் இறந்தது இவனால் என்று ஒரு வதை சொல் வரும். ஒரு வசை சொல் வையகத்தார் பேசுவார்கள். அந்த சொல் இவனுக்கு வேண்டாம். வையகத்தார் மதியாரே, தங்கள் அகத்திலே இவனை வைத்திருப்பவர்கள் இவனை மதியாமல் செல்வார்களே. நாயகன் உயிரோடு இருக்கும் வரையில் தான் நாயகி தரித்திருப்பாள். இன்றியமையாமை என்று இதை சொல்லுவார்கள். அவனின்றி இவளுக்கு அமைவு இல்லை, இவளால் இருக்க முடியாது என்ற நிலை. உத்தம ஸ்திரீயான கோதைக்கும் அப்படித்தான். அவன் வராமல் இருந்தால், அவன் இல்லாமல் போனால் இவளாலும் இருக்க முடியாது. அவனை பார்க்காமலேயே இருந்தால் இவளும் இறந்துவிட்டு போவாள். அந்த அபவாதம் இவனுக்கு வந்து சேரும். இறந்த பிறகு அவன் பெறப்போகும் அபவாதத்தை பற்றி இவளுக்கு ஏன் கவலை என்று கேட்டீர்களானால், கண்ணனுக்கு எந்த நேரத்திலும் எந்த துர்பெயரும் ஏற்படக்கூடாது, அவனுக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று அஞ்சி இருக்கும் பெரியாழ்வாருடைய மகளாயிற்றே. அதனாலே அவனுக்கு ஒரு கெடுதல் வராமல் இருக்க வேண்டும் என்று பயப்படுகிறாள் என்று பொருள் கொள்ளலாம். இந்த திருமொழியின் 10வது பாசுரம் பலஸ்ருதி. நாகத்தின் அணையானை நன்னுதலாள் நயந்துரை செய் மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியார் ஆகுவரே. நீங்கள் சென்ற அவனிடத்தே தூது சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. அது மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடிக்கு அவன் நான் வருவேனா என்று பார்த்தபடி நாக பரியங்கத்திலே சயனித்திருக்கிறான். ஆதிசேஷ பரியங்கத்திலே அவன் சயனித்திருக்கிறான். நாகத்தின் அணையானை நன்னுதலாள் நயந்துரை செய் மேகத்தை, ஒளி பொருந்தியவளான இவள் நயந்து கொண்டாடி அந்த
மிதித்து ஏறி செல்லலாம்படியாக இருக்கக்கூடிய அந்த நாகபரியங்கத்தின் மேல் அவன் படுத்து இருக்கிறான். ஒளி பொருந்திய இவள், திருமுகத்தோடு உடைய இவள் உரை செய் மேகத்தை, சீதையும் ராமாவதார காலத்திலே அனுமானை தூதுவிட்டாள். இவள் இங்கே மேகத்தை தூது விடுகிறாள். அதிலே அவள் ஒரு சேதனனை தூதுவிட்டாள் என்பதும், இங்கே இவள் அச்சேதனமாக இருக்கக்கூடிய ஒரு மேகத்தை தூதுவிட்டாள் என்பதும் வேற்றுமை. ஆனால் பெருமானிடமிருந்தே வந்தவர்களை மீண்டும் தூதுவிட்டார்கள் என்பது ஒற்றுமை. அந்த நிலையில் இந்த தூதும் அமைந்தது. ராமாவதார காலத்திற்கு பிறகு தூது விடுதல் என்னும் அந்த ரசம் நிறைந்த செயலை யாரும் செய்யாமல் போவார்களோ என்று பயந்து, உங்கள் காதலை என்னிடத்தே தூது விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமலை வேங்கடக்கோன் என்று சொல்லுகிறான். அதற்காகத்தான் அவன் அங்கே காத்திருக்கிறான். அவனை விரும்பும் அடியார்கள் உங்களிடம் நான் வந்து சேரும்படியாக செய்யுங்கள் என்று மேகத்தை தூதுவிட வேண்டும் என்று அந்த ரசனைக்காக வேண்டி அவன் அங்கே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம், அப்படியாக விட்டேன். யார் விடுத்ததென்றால் போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை தமிழ். புதுவையர்கோன் என்று சொல்லுவது அந்தனர் குல திலகமாக வெள்ளி புதுவை நகரிலே அவதரித்தருடைய பெரியாழ்வார். அவர் யார் என்றால் போகத்தில் வழுவாத, பெருமானுடைய குணங்களை பேசி மகிழும் அந்த போகம் குறையாதபடிக்கு இருப்பவர். பெரியாழ்வாருடைய திருமொழியிலே வண்ணமாடங்கள் சூழ் என்று தொடங்கும் அந்த திருமொழியிலிருந்து கண்ணன் அவதாரம் செய்த காலத்திலிருந்து தொடங்கி அவனை பாதாதிகேசமாக வர்ணித்தல், அவனுக்கு பூச்சூட்டுதல், அவனுக்கு காப்பிடுதல், அவனுக்கு தலை சீவி பூ வைத்து அலங்கரித்தல், அம்மம் தருதல், உணவு உண்ணும்படியாக அமுது ஊட்டி விடுதல், அவன் தளர்நடை இடுவது, சப்பானி கொட்டுவது, செங்கீரை பருவம் என்று அவனுடைய அனுபவங்களை எல்லாம் அவ்வளவு தூரம் ரசித்தவர். கன்றின் பின் போகவிட்டேனே என்று புலம்புபவர். அவனுக்கு நீராடும்படியாக தண்ணீரை எல்லாம் சேகரித்து அவனை நீராட அழைப்பது என்று இப்படி எல்லா அனுபவங்களையும் பரிபூர்ணமாக பெற்று பகவத் அனுபவம் என்னும் அந்த போகத்திலே எந்த குறையும் இல்லாதபடிக்கு பாடி பரவிய புதுவையர்கோன், அவருடைய மகளான கோதை அவன் பேரிலே கொண்ட காதலினால் மேகத்தூதை ஒரு ஹேதுவாக வைத்து அவனிடத்தே தான் கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் நிலையிலே இருந்த இவள் செய்த இந்த திருமொழியை பொருளோடு உணர்ந்தவர்கள், இப்படியும் இவள் காதல் கொண்டாளே, இப்படி மேகத்தை தூதுவிட்டெல்லாம் இவள் காதல் கொண்டாளே என்ற எண்ணத்தோடு இதை மனதிலே தாங்கி இருப்பவர்கள் பெருமானுக்கு என்றும் விட்டு பிரியாத அடிமை செய்யும் அடியார்கள் ஆவார்கள் என்று சொல்லுகிறாள். 10வது பாசுரம். இது பலஸ்ருதி பாசுரமாக அமைந்திருப்பது. இதை இப்பொழுது இசையோடு கேட்கலாம். இப்படி 10 பாசுரங்களால் இந்த திருமொழியை அலங்கரித்தவள் மேகங்களை, அதுவும் வடவேங்கட மலையிலிருந்து வரக்கூடிய அந்த மேகங்களை அவனிடமே சென்று தான் அவன் பேரிலே கொண்டிருக்கும் காதலை சொல்லுங்கள், தூது போங்கள் என்று பணித்து ஆண்டாள் பாடிய இந்த திருமொழியை அவன் பேரிலே கொண்ட காதலையும் உள்வாங்கி பொருளோடு மனதிலே சுமந்து இருக்கக்கூடிய அடியார்கள் அவனுக்கு அடிமை செய்யும் உயர்ந்த நிலையை பெறுவார்கள் என்று சொல்லுகிறாள். அடிமை செய்வது என்பது உயர்வா? அதில் என்ன அவ்வளவு பெருமை இருக்க முடியும்? ஒருவருக்கு அடிமை என்பதில் என்ன பெருமை என்று கேட்டால், எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளான பெருமானுக்கே அடிமை செய்தல், அதென்னும் முக்கியமாக அன்பு கொண்ட ஒருவருக்கு அடிமை செய்வது என்பது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுக்குமா? தான் மிகவும் விரும்பும் மனைவிக்கு அடிமை செய்வதை கணவன் உகப்போடு செய்வான் என்று சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த நிலையிலே அன்பு கொண்ட ஒருவருக்கு அவர்கள் அகமகிழ தொண்டு செய்யும் அந்த நிலையை அடைந்து உய்வு பெறுவார்கள் என்பது இந்த திருமொழிக்கு ஆண்டாள் இட்டருடைய பலஸ்ருதி. இதை ஓதி பொருளோடு உற்று உணர்ந்து ஓதுபவர்கள் திருமாலுக்கு என்றும் நீங்கா பணிவிடை செய்யும் அடியார்களாக உயருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகத்து வைத்துரைப்பார் அவர் அடியார் ஆகுவரே என்று சொல்லியிருக்கிறார். இந்த திருமொழியிலிருந்து திருவேங்கடமுடையான் பேரிலே ஆண்டாள் கொண்ட காதலும் அதை வெளிப்படுத்தும் விதமாக மேகங்களை தூதுவிட்ட பெருமையும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பகுதியில் 9ஆம் திருமொழி சிந்துர செம்படி போல் என்று தொடங்கும் தெற்கு வீடாக விளங்கக்கூடிய
திருமாலிருஞ்சோலை மலை என்று சொல்லப்படும் அந்த தலத்தின் சிறப்பு, அதையும் இதே போல பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு இசையோடு கேட்டு அனுபவிப்போம். இந்த பகுதியிலேயும் நீங்கள் கேட்ட பாசுரங்கள், அதை இசைப்படுத்தி அந்த பாசுரங்களை நமக்கு கொடுத்து உதவிய அனுஜன் பிராட்காஸ்ட் ஸ்ரீ எஸ்.எல். நரசிம்மன் அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக இதை இசையாக்கி பாடி கொடுத்த குமாரி ஸ்வராத்மிகா அவர்களுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. ஸ்ரீ குருப்யோ நமஹ.